ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கல்பனா. நம்ம ஆர்கிடெக்ட் சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து எட்டி உள்ளது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதற்கு வந்து நான் மட்டும் காரணம் கிடையாது. எனக்கு ஆதரவு கொடுத்த மக்களாகிய நீங்களும் தான். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு தொடர்ந்து கொடுக்கும்படி நான் கேட்டுக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்டது என்னென்னா, எப்படி நீங்கள் இந்த ஷார்ட் பீரியடில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. இது வந்து ஒரு நாளில் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? எப்படியாச்சும் நம்ம வந்து யூடியூப்பில் சம்பாதிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கலைமகள் அப்படின்னு ஒரு சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என்னால் வந்து அதை தொடர்ந்து பண்ண முடியல சில காரணங்களால். சரி, நம்ம ஏதாச்சும் ஒன்று சம்பாதிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஓகே, யூடியூப்பில் நமக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லுவோம். இதனால் ஒருத்தர் வந்து பயன் அடைஞ்சாலும் அது வந்து நமக்கு கிடைச்ச வெற்றி தானே அப்படின்னு நினச்சேன். எல்லாரும் கவலைப்படுற மாதிரி எனக்கும் ஆரம்பத்தில் வந்து வியூஸோ இல்லை வந்து சப்ஸ்கிரைபர்ஸோ பெருசாலாம் கிடைக்கல. இப்போ நம்ம யூடியூப்பில் பார்த்தோம் அப்படின்னா தம்ப்நெயிலில் கொடுத்துருவாங்க, ஒரு நாளில் எப்படி வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரே நாளில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பெரிய சேனல்களுக்கு கிடைக்கும். ஆரம்பத்துலேயே சின்ன சின்ன சேனல்களுக்கு வந்து ஒரே நாளில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது பெரிய சேனல்களுக்கே ஒரு சவால் தான். அப்படி இருக்கும்போது சின்ன சேனல்களுக்கு கிடைக்காது இல்லையா? நமக்கு மாதிரி தொடக்கத்தில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக பெறலாம். தொடக்கத்தில்னா ஒரு 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 1 மந்த்லேயோ இல்லை ஒரு தொடர்ந்து நம்ம வீடியோ போடுறத பொறுத்து அது வந்து. எனக்கு வந்து ஒரு நாளில் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கும். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து வீடியோ போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த நேரத்தில் வந்து உங்களுடைய வியூவர்ஸ் வந்து பார்க்குறாங்க, நம்ம எந்த நேரத்தில் வீடியோ பதிவிடணும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களுடைய வீடியோவை நீங்கள் ஒரு நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 மணிக்கு, காலையில் 5 மணிக்கு போடுங்க, 9 மணிக்கு போடுங்க, 2 மணிக்கு போடுங்க, அதோடு சாயந்தரம் 6 மணிக்கு போடுங்க. இதில் எந்த நேரத்தில் உங்களுடைய வியூவர்ஸ் வந்து அதிகமாக பார்க்குறாங்கன்னு பாருங்கள். அந்த நேரத்தில் தொடர்ந்து வீடியோ வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. முயற்சியோடு தொடர்ந்து போடுங்க. ஏன்னா நான் அப்படி தான் போட்டேன். எனக்கு வந்து முதல்ல நான் வந்து உப்பு வந்து நமக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது, சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, வேறு எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத தான் நான் முதல்ல போட்டிருந்தேன். எனக்கு அந்த முதல் வீடியோவே பார்த்தோம் அப்படின்னா 2K 2500 அப்படி போச்சு. ஓகே, நம்மளுடைய முதல் வீடியோவே நல்லாவே போயிருக்கு. சரி, நம்ம இதை வச்சு நம்ம போடணும் அப்படின்ட்டு தான் நான் அடுத்தடுத்து போட ஆரம்பித்தேன். முதல் ஒரு வாரத்துக்கு வந்து எனக்கு கம்மியாக தான் வந்தது. ஒரு நாளைக்கு 10 சப்ஸ்கிரைபர்ஸ், 20 அப்படின்னு. தொடர்ந்து நீங்கள் ஒரு 10 நாள் போடுங்க. 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து என்ன சொல்கிறது 20K வியூஸ் போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு நாளில் பார்த்தோம் அப்படின்னா 40, 50, 60, 70ன்னு படிப்படியாக தான். எந்த ஒரு செயலுமே வந்து ஒரே நாளில் வெற்றி கிடைக்காது இல்லையா? சின்ன முயற்சி போட்டோம் அப்படின்னா அந்த முயற்சி தான் நமக்கு விஸ்வரூப வெற்றியை தரும். இப்போ நான் எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, என்ன மாதிரி வந்து சின்ன யூடியூப் சேனலை வந்து வச்சு ரன் பண்ணுறவங்களுக்கு ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவே இல்லாத வரவங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் போடுங்க. எந்த டைமில் உங்களுக்கு வியூஸ் அதிகமாக போதோ அந்த நேரம் பார்த்து கண்டினியூட்டி. ஏன்னா நான் அப்படி தான் பண்ணேன். தொடர்ந்து வந்து வீடியோ போடுங்க. நமக்கு வியூஸ் வரலையே, நம்ம வீடியோ யாரும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வியூஸ் போகாது, சப்ஸ்கிரைபர்ஸும் வராது. நம்மளுடைய முயற்சி வந்து விடாமுயற்சியோடு நீங்கள் தொடர்ந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் நம்ம வந்து நம்மளால் வெற்றி பெற முடியும். சரி, எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனாலும் வந்து எனக்கு வந்து இதனால் காசு சம்பாதிக்க முடியலையே அப்படின்னா, நீங்கள் வாட்ச் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் லைவ் போடுறது பெஸ்ட்டு. அடுத்து லைவ் போட்டால் சம்பாதிக்க முடியும் நான் சொல்லலை, வாட்ச் ஹவர்ஸ் அதிகம் வரும், சப்ஸ்கிரைபர்ஸும் கூட வரும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீடியோஸில் வர ஆடுக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மணி கிடைக்கும். வியாபாரர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோவை போட்டேன். இன்னொன்று, என்கிட்ட மக்கள் கேட்டது எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுன்னு கேட்டாங்க. அவங்களுக்காக சொல்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது நமக்கு ஒரு ஊக்கம். நான் வந்து இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு முதல் படியில் வந்து வெற்றி பெற்றிருக்கேன். அதுக்கு வந்து அந்த சந்தோஷத்தை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். இதில் முழுசாக இன்னும் நானும் சக்ஸஸ் ஆகலை. முழுசாக சக்ஸஸ் ஆகணும்னா நான் எதுக்காக நம்ம யூடியூப்பில் வந்திருக்கோம்?
காசு சம்பாதிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நேர்மையான முறையாக இருக்கணும் அப்படின்றது. நம்ம சொல்கிற கருத்துனால ஒரு 10 பேர்கிட்டயாச்சும் அந்த போய் நன்மை வந்து சென்றடையணும் அப்படின்றதுனால தான். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த பதிவை வந்து நான் பதிவிடுறேன். இப்போ இதனால் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வருத்தம் இருக்கு இல்லையா? தெரியாமல் நம்ம வந்துட்டோமோ யூடியூப்புக்குள்ளே, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்றவங்களுக்காக தான் இந்த பதிவை வந்து நான் பதிவிடுறேன். சப்ஸ்கிரைபர்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்ஸ் போடுங்க, சீக்கிரமாக சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கும். இல்லை நான் இதில் வந்து காசு சம்பாதிக்கணும், நான் சொல்ல வர கருத்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய லைவ் போடுங்க, வீடியோஸ் போடுங்க. கண்டிப்பாக விடாமுயற்சியோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். நானுமே முதல் படியை தான் அடைஞ்சிருக்கேன். அடுத்தடுத்த படியை போகிறதுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.